வழக்கமான ராபின்ஹுட் கதை தான். ராபின் பத்தி நமக்கு தெரியும், இருக்கிறவன்டேந்து பிடிங்கி இல்லாதவனுக்கு கொடுக்கறது. ராபின்ஹுட்லயே 2 வகை ராபின்ஹுட் இருக்கு. பணக்காரனை தான் ஏழைகிட்ட கொடுக்குறது, இன்னொருத்த பணக்காரன்டேந்து பிடிங்கி ஏழை கொடுக்கலாம்னு சுத்தி பார்க்குறான். எல்லாருமே பணக்காரங்களா இருக்காங்க, அப்பதான் புரியுது நம்ம மட்டும் தான் மிகப்பெரிய ஏழையா இருக்கும். அதனால தனக்கும் தான் பொண்டாட்டி பிள்ளைக்கும் வச்சுக்க. இதெல்லாம் ஒரு குத்தமா? ரசிக்கு பன்னு திருடினதுக்கெல்லாமா ஜெயிலு பெயிலு கோர்ட்டு கேஸுனாலே விடுவீங்க? ஒரு சின்ன சின்ன ஆசை, ஒரு சின்ன காரு, ஒரு சின்ன வீடு, அவ்வளவுதானே. சிஸ்டம் சரியில்லை. ஆனா இவர் அந்த மாதிரி இல்லை. இவர் போலியோ இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் நடத்தி இழப்பீடாமே கொடுக்குறாரு மக்களுக்கு. ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோ கூட வந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க புதுமுகம். பட் இந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்டாக ஒரு அப்பாவியான பொண்ணானுக்கு கரெக்டாக அவங்க முகபாவம் செட் ஆகுது. கிருஷ்ணனுக்கு ஒரு பிரச்சனை, போலீஸ் தேடிட்டு வருதுன்னா டக்குன்னு உடனே அவங்க அம்மா வீட்டு கிளம்ப குழந்தைங்களை கூட்டிட்டு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதில் பாதிக்கப்படுறது அந்த பெண்களும் குழந்தைகளும். பிரச்சனை முடிகிற வரைக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. இன்னொரு முக்கியமான ரோல் வந்து செல்முருகன். விவேக் இறப்புக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல். ஃபுல் படமும் வராரு. சைடு வகை எடுத்து சாந்தமாக பேசினா சரத் பாபுன்னு நினச்சியாடா, அவர் தான்டா மெயின் வில்லனே.